இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இன்றைக்கு நீங்கள் இடைப்பட போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்தருளுங்க. உங்களுடைய பரிபூர்ண ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18:50 வசனத்தினுடைய பின்பாகம் இப்படி சொல்லுகிறது: தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். இந்த சங்கீதம் முழுவதையுமே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், அந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுகிறார். இந்த சங்கீதம் ஒரு ஸ்பெஷல் தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னு சொன்னா, ஆரம்பத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள்: என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிற என்னுடைய துர்கம், என்னுடைய கேடகம் அவர்தான், என்னுடைய இரட்சணிய கொம்பு அவர்தான், என் உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுகிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்த நொடி தனக்கு சத்துருக்களால் மரணம் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அவர் திகைத்த நேரத்திலாம் கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலுமே அவர் விடுதலை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தனக்கு வருகிறது என்று தெரிந்த உடனே கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார், அபயமிட்டார். கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து அன்றைக்கு தாவீதின் சத்தத்தை அவர் கேட்டார். தன்னுடைய வல்லமையை அவர் காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை காண்பித்து சத்துருக்களை எல்லாம் எப்படி சிதறடித்தார் என்று சொல்லி வசனம் 7 முதல் 17 வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்புதான் தான் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி தாவீது ராஜா குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார்: கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அதன் பின்பு சொல்லுகிறார் பாருங்கள்: கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதே இல்லை என்று தெளிவாய் சொல்லுகிறார். அவருடைய நியாயங்களை எல்லாம் நான் எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவையெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். அவர் முன்பாக நீங்கள் தெளிவாய் கவனிக்க வேண்டும். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன், அதனால் தான் கர்த்தர் எனக்கு பலன் அளித்தார் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஏன் சொன்னால் அந்த சங்கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் வருகிறது பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவர் என்று சொல்லி தாவீது ராஜா நன்றாக அறிந்திருந்தார். நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை யுத்தத்திற்கு அவர் எப்படியெல்லாம் பழக்குவிக்கிறார் என்று சொல்லி தெளிவாய் குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் அவர் தேவனை தரிசித்ததினால்தான் ஆண்டவர் அவருக்கு எல்லா காரியத்திலும் தாவீதின் சந்ததிக்கு முழுமையான சதா காலமும் அவர் கிருபை செய்கிறவராய் இருந்தார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சதா காலம் அவர் கிருபை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட இந்த தெளிவான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமாப்பா, நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீங்கள் எங்களுக்கு சதா காலமும் கிருபை செய்ய வேண்டுமானால் இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.